தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. முக்கியமா எட்டுக்குடி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அழகிய திருவுருவம் தான். ரொம்பவே விசேஷமான இந்த முருகன் கோவில் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். இந்த ஆறுபடை வீட்டுக்கும் முன்னாடியே உள்ள ஸ்தலம் ஆதிப்படை வீடு அப்படின்னு இருந்த போது ஃபர்ஸ்ட் சிக்கல் கண்ணு கை எல்லாம் நல்ல நிலைமையில செஞ்சது. இங்க கட்ட விரலை எடுத்துட்டு செஞ்சது. எண்கள்ல வந்து 2 கண்ணுமே இழந்து செஞ்சது. இதுதான் ஆதிப்படை. 3 தான் வரும். முருகப்பெருமானுடைய சக்தியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமிகள்ல நடக்கக்கூடிய விசேஷங்கள்ல 25,000த்திற்கும் மேலான பால் காவடிகளும் எடுக்கிறாங்க. எட்டுக்குடி கோயிலில் நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா பால் குடம் எடுத்திருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்தது இல்லை ஆண்டவர். எனக்கு வந்து ட்வின் பேபிஸ். அப்படியா? முருகர் வந்து கைக்கு நிறைவா 2 குழந்தைங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளோட மனக்கவலை நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தீர்த்தத்துல நீராடிட்டு ஐயனை வழிபடும் பொழுது நம்மளுடைய கவலைகளும் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் இங்க இருக்கக்கூடிய ஆனந்தவல்லியை வழிபட்டு தன்னுடைய திருமண கோரிக்கை வச்சோம் அப்படின்னா உடனே திருமணம் ஆகுது அப்படின்னு நம்பப்படுது. அருணகிரி நாதர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. 18 சித்தர்மார்களே வன்மீக சித்தர் வந்து ஜீவ சமாதி அடைந்த இடம். இந்த குழந்தைகள் பெற்ற பிறகு அந்த குழந்தைகளுடைய அனைத்து காது குத்தலிலிருந்து பெயர் சூட்டு விழாவிலிருந்து அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைப்பதிலிருந்து எல்லாமே இந்த கோயிலே அவர்கள் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். ரொம்ப கஷ்டமாயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சிருக்கக்குள்ள அப்போ முருகனுக்கு வேண்டிக்கிட்டு உடனே அவன் நல்லா ஆயிட்டான். நல்லா ஆனது பிறகு திட்டமாற்றி முருகனுக்கு வேண்டிக்கிட்டு ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன் அதெல்லாம் இறைவன் கொடுத்தது தான். ஏன்னா எனக்கு வயசு 75. இது முடிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாக வந்து தரிசனம் பண்ண சொல்லி அவர் பொதுவாகவே முருகன் கோவில் அப்படின்னாலே நிறைய விசேஷங்கள் இருக்கும். முக்கியமா நம்ம ஒவ்வொரு கோவில் பத்தியும் பார்க்கும் பொழுதும் அதுவும் ஐபிசி பக்தி நேயர்களுக்காகவே இன்னைக்கு நம்மளுடைய முருகன் கோவில் ரொம்பவே விசேஷமான இந்த முருகன் கோவில் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். நாகப்பட்டினம் அல்லது திருவாரூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்க அப்படின்னாலே அங்கிருந்து எட்டுக்குடி அப்படிங்கிற இந்த ஒரு வில்லேஜுக்கு வர்றது ரொம்ப சுலபம். இங்க வந்தோம் அப்படின்னாலே இந்த கோவில் இருக்கிற பகுதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸான ஒரு டெம்பிள் தான் இது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு வழிபாடுகள் பத்தியும் இங்க இருக்கக்கூடிய குருக்கள் ஸ்தல வரலாறுகள் பத்தியும் நம்ம கிட்ட பேச போறாங்க. சத்ருக்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகளுடைய தொல்லை முழுவதுமா அழியும் அப்படிங்கிறது தான் உண்மையான நம்பிக்கையா இங்க கருதப்படுது. முக்கியமா குழந்தை வடிவிலும் வாலிப வடிவிலும் முதியவர் வடிவிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு 6 படியை கடந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னா அது இங்க இருக்கக்கூடிய சன்னதியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தான் அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. முக்கியமா எட்டுக்குடி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அழகிய திருவுருவம் தான். முருகப்பெருமானுடைய சக்தியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமிகள்ல நடக்கக்கூடிய விசேஷங்கள்ல 25,000த்திற்கும் மேலான பால் காவடிகளும் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தக்கரையில நம்மளுடைய கால் பட்டது, இந்த தீர்த்தம் நம்மளுடைய தலையில பட்டுச்சு அப்படின்னாலே நம்ம அவ்வளவு புண்ணியம் செஞ்சதா இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க. இந்த ஒரு தீர்த்தக்கரையிலிருந்து நீர் எடுப்பது அப்படிங்கிறதே ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கு. தீராத வியாதிகள் இருக்கிறவங்களுக்கும் மனசுல நிறைய சங்கடங்கள் இருக்கு, நம்மளோட மனக்கவலை நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தீர்த்தத்துல நீராடிட்டு ஐயனை வழிபடும் பொழுது நம்மளுடைய கவலைகளும் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. 6 படைகள் பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை இதுல வராது. இது ஆதிப்படையில் அது வரும். ஆதிப்படையில் இது 2ஆம் படை. ஃபர்ஸ்ட் சிக்கல் 2 அது வந்து எல்லாமே கண்ணு கை எல்லாம் நல்ல நிலைமையில செஞ்சது. இங்கே கட்ட விரலை எடுத்துட்டு செஞ்சது.
எண்களில் வந்து 2 கண்ணுமே இழந்து செஞ்சது. இதுதான் ஆதிப்படை. 3 தான் வரும். இந்த 3 இதில் வரும். அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. அருணகிரிநாதர் உங்களுக்கு தெரியும். அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த வீதி விழா காட்சி நடத்துவாங்க அந்த கோயிலில். அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். 18 சித்தர்மார்கள்லே வன்மீக சித்தருக்கு வந்து ஜீவ சமாதி அடைந்த இடம் இது. அதனால எட்டுக்குடி கோயிலுக்கு 2023 கும்பாபிஷேகத்துக்கு பிறகு டெய்லி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பக்கம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே, கேரளா எல்லாமே வராங்க. நம்ம தான் கேரளாவுக்கு போவோமே தவிர கேரளாலேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழ் இனம் இருக்கிறதால. திருக்கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க. நீங்க வந்து என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சு இந்த ஐயனை பார்க்க வந்திருக்கீங்க? எனக்கு வந்து ட்வின் பேபிஸ். அப்படியா? முருகர் வந்து கைக்கு நிறைவா 2 குழந்தைங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால தான் இந்த கோயிலுக்கு ஸ்பெஷல். அதாவது 8 லட்சுமிகள் கொண்டது எட்டுக்குடி. எட்டுக்குடி கோயிலில் நான் கிட்டத்தட்ட 50 வருஷமாக பால் குடம் எடுத்திருக்கேன். நல்ல முறையில் இது வரைக்கும் எனக்கு 70 வயசு ஆகுது. இது வரைக்கும் எந்த பொறுக்கோ என்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்தது இல்லை ஆண்டவன். முருகரை கும்பிட்டா யாமிருக்க பயமேன் இது நாமத்துடன் எல்லோருக்கும் காட்சி கொடுப்பார், எல்லோருக்கும் நல்லது செய்வார். பொதுவாகவே முருகன் கோவில் அப்படின்னாலே சித்தி விநாயகருடைய இருப்பிடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் இருக்கார் இல்லையா, அவருடைய அருளும் சரி, அவருடைய உருவமும் சரி அவ்வளவு நேர்த்தியானது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேங்காயை இங்கே வேண்டுதலாக வச்சு இங்கே உடைக்கிறதுக்குன்னு தனி இடமும் இருக்குது. சித்தி விநாயகருடைய கருணையே கருணை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வேண்டுதல்கள் எது வச்சாலும் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வள்ளி, தெய்வானை, முருகர் இவங்க 3 பேரும் இருக்கிற இடத்துல பறக்கிற மாதிரி மயிலில் நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவருடைய கால் பாதங்கள், அதாவது மயிலினுடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கிற மாதிரியான அற்புத வடிவம் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ வள்ளியையும் தெய்வானையும் மணக்க காரணமாக இருந்தது நம்மளுடைய விநாயக பெருமான் தான் இல்லையா. அவருக்கு இடம் எப்படி இருந்திருக்கும், அவ்வளவு அருமையான ஒரு கோவில் தான் இந்த ஒரு கோவில். ஐயா, பொதுவாக எட்டுக்குடி அப்படின்னாலே நிறைய பேர் சொல்றது என்னன்னா, முருகப்பெருமானுடைய திருவுருவம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலோட சேர்ந்த மாதிரி, அதுவும் மயில் வந்து தரையில் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொல்கிறாங்க. ஸ்தல வரலாறு எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஐபிசி பக்தி சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கோயில் ஆலய அர்ச்சகராக பணிபுரிகிறேன். ஹரிஹர சிவாச்சாரியார் என்னுடைய பெயர். பொதுவாக எல்லா முருகன் கோயிலுமே 6 படை வீடு எல்லாருக்குமே தெரியும். இந்த 6 படை வீட்டுக்கும் முன்னாடியே உள்ள ஸ்தலம் ஆதிப்படை வீடு அப்படின்னு பேர் இந்த ஊருக்கு. எதனால ஆதிப்படை வீடு அப்படின்னு வந்தது அப்படின்னா, சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 6 படை வீடுகளும் உருவானது. அந்த சம்ஹாரத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் தோன்றியதாக ஆதிப்படை வீடு. இங்கேருந்து போய் தான் சிக்கல்ல வேல் வாங்கி திருச்செந்தூரில் போய் சம்ஹாரம் பண்ணுறதாக ஐதீகம். அதனால முருகன் வந்து எங்கேயுமே இல்லாத சிறப்பான ரூபத்தில் இங்கே முருகன் இருக்கார். 6 முகம், 12 கை, மயில் மீது அமர்ந்த கோலம். முன்னாடி 3 முகம், பின்னாடி 3 முகம் இருக்கும். இந்த கையே பார்த்தீங்கன்னா அம்புரான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அம்புரான்னு இந்த போருக்கு போகிறதுக்கு உள்ளது. அந்த அம்புராலேருந்து அந்த அம்பை எடுக்கிற கோலம் இங்கே தான் இருக்குது. அதனால சத்ரு சம்ஹார ஸ்தலம் அப்படின்னு இந்த ஊருக்கு இன்னொரு பேர் உண்டு. சத்ரு அப்படின்னா எதிரிகள்னா நமக்கு வேண்டாதவங்க, ஆகாதவங்கன்னு கிடையாது. அந்தர் சத்ரு, பகிர் சத்ரு அப்படின்னு 2 விதமாக இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம பல கஷ்டங்கள், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாமும் நமக்கு வந்து ஒரு சத்ரு தான். அந்த கஷ்டங்கள் இருக்கிறதுனால நமக்கு வந்து சரியாக நம்ம வாழ்க்கையை இது பண்ணணும். அந்த மனக்லேசங்கள், மனசில் உள்ள எல்லா விதமான சிந்தை இது இல்லாமல் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளது தான் சத்ரு சம்ஹார ஸ்தலங்கிறதுக்கான காரணம் அதுதான். ஆதி படைவீடு என்று அமைந்திருக்கின்ற இந்த முருகப்பெருமானிடத்திலே வருகின்ற பக்தர்கள் நோய் நீங்குவதற்காக, அவர்களுக்கு இருக்கின்ற துன்பங்கள் நீங்குவதற்காக, பிள்ளை பேர் பெறுவதற்காக, குழந்தை பேர் பெறுவதற்கு மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் பெற்ற பிறகு அந்த குழந்தையினுடைய அனைத்து காது குத்தலிலிருந்து, பெயர் சூட்டு விழாவிலிருந்து, அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைப்பதிலிருந்து எல்லாமே இந்த கோயிலிலே அவர்கள் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். அதாவது இந்த கோயிலிலே சத்ரு சம்ஹார திருசதை என்று ஒரு பெரிய ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ஹோமத்தில் நியாயமாக தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் கிடைக்கவில்லை, அல்லது நன்மைகள் கிடைக்கவில்லை, அல்லது கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை என்று நினைக்கின்ற
பக்தர்கள் தங்களிடத்திலே வந்து இந்த முருகப்பெருமானிடத்திலே அந்த குறையை சொல்லி ஒரு ஹோமத்தை செய்து அவர்களுக்கு இடத்துல இந்த குறை நிவர்த்தி பெறுகிறார்கள். இது கண்கூடாக நிறைய பேர் இது மாதிரி அவர்கள் நடைமுறையில் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. பல்லாயிரக்கணக்கான காவடிகள் இந்த ஒரு இடத்துல தான் எடுக்கிறதா வரலாறும் இருக்கு. முக்கியமா எல்லா நாட்கள்லையுமே குறைஞ்சது 1000 பேருனாச்சும் இந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. முக்கியமா எல்லா மலைகள்லையுமே நம்மளுடைய 6 படை முருகன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வரிசையில இந்த கோவில் வரல அப்படின்னாலும் இந்த கோவிலுக்குன்னு தனித்துவமான பக்தர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. முக்கியமா இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்ற ஒரே விஷயம், இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சது அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் உடனே நீங்குதுன்னு சொல்றாங்க. என்னோட பையன் ஃபர்ஸ்ட்ல பிறந்த பிள்ளை வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்குள்ள முருகனை வேண்டிக்கிட்டு நான் வந்து உன்னுக்கே திட்டமாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சிருக்கக்குள்ள அப்போ முருகனுக்கு வேண்டிக்கிட்டு உடனே அவன் நல்லா ஆயிட்டான். நல்லா ஆனது பிறகு திட்டமாற்றி முருகனுக்கு வேண்டி கொடுத்துட்டு ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிச்சு. அதெல்லாம் இறைவன் கொடுத்தது தான். ஏன்னா எனக்கு வயசு 75. இது முடிஞ்சும் இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாக வந்து தரிசனம் பண்ண சொல்லி அவர் வச்சிருக்காரு. ஐயப்பன் இல்லாத இடம் என்ன இருக்கு? அவ்வளவு அழகான அற்புதமான 18 படிகள் கொண்ட நம்மளுடைய ஐயப்பனுடைய திருவுருவமும் இங்க இருக்கு. ஐயப்பன் பக்தர்கள் இங்க வந்து ரெகுலரா பூஜையும் செய்வாங்களாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்மளுடைய முருகப்பெருமானுடைய படையில இருந்த வீரர்களுக்குன்னு இங்க திருவுருவங்கள் அமைச்சிருக்காங்க. நவ வீரர்கள் சந்நிதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரருமே அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய படையில இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முருகப்பெருமானுடைய போர்ல படை வீரர்களா இருந்த இந்த 9 வீரர்களுக்குன்னு தனி இடமே இருக்கு. இங்க வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீர சொரூபத்திலே இருக்கக்கூடிய அழகான திருவுருவங்கள் இங்க அமைஞ்சிருக்கு. பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இந்த கோவில் இந்த அளவுக்கு அருமையான பெயர் எடுக்கிறதுக்கு இந்த வீரர்களுடைய சிற்பங்களும் மிக முக்கியமானதா கருதப்படுது. இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு. அந்த வகையில் தட்சிணாமூர்த்தியுடைய திருவருளுக்கான ஒரு சிலையும் இங்கே இருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஆனந்தவல்லி அம்மனுக்கு அருகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு மனசு ரொம்ப டவுனாக இருக்குது, நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னா இங்கேயே தீபம், நெய் தீபம், விளக்கு தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளக்குகள் இருக்குது. 7 வாரங்கள் தொடர்ந்து விளக்கு போடுறதுனால நம்மளுடைய மன கஷ்டம் நீங்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. இங்கே நிறைய அற்புதங்கள் நடந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. இங்க வால்மீகி சித்தருடைய அற்புதமான சிலை அமைஞ்சிருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தவ கோலத்திலேயே இங்க இருக்காரு. அவ்வளவு அற்புதமான ஒரு சிற்பம் இங்க அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல எட்டுக்குடியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய நிறைய அருள்களை பத்தியும் இங்க இருக்கக்கூடிய விசேஷங்கள் பத்தியும் நிறைய பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு ஐபிசி பக்தி நேயர்களுக்காக நாங்களும் சேர்ந்து ப்ரே பண்ண இந்த ஒரு வீடியோவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.